துர்க்கை அம்மன் போல உடையணிந்து வந்து சமாஜ்வாடி கட்சி வேட்பாளர் வேட்பு மனுவை தாக்கல் செய்துள்ளார். லோக்சபா தேர்தல் ஜுரம் நாடெங்கும் பரவியுள்ள நிலையில் எதையாவது வித்தியாசமாக செய்து வாக்காளர்களின் கவனத்தை கவர வேண்டும் என்பதில் வேட்பாளர்கள் தீவிரமாகி உள்ளனர். நவராத்திரி விழா கொண்டாட்டம் வடமாநிலங்களில் களை கட்டி வரும் நிலையில் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் தொகுதியில் போட்டியிடும் சமாஜ்வாடி வேட்பாளர் நேகா சர்மா துர்க்கையம்மன் போல வேடமிட்டு ஊர்வலமாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். பாரதிய ஜனதா வேட்பாளரும் தற்போதைய எம்பியுமான சுமித்ரா மகாஜனை வீழ்த்துவேன் என்று நேகா சர்மா सूलुरयम செய்தார். इंदौर में ताई के शासन में नारी शक्ति पर बहुत ही अत्याचार हुए हैं, चाहे वह शिवानी के साथ बलात्कार और उसका हत्याकांड क्यों न हो, या आप ये बेटमा रेप केस ही मान ले, ताई ने आज तक उन बेसहारा अबलाओं के लिए कुछ भी नहीं करा है। तो मैं आज इंदौर की आवाम को संदेश देना चाहती हूँ कि हम नारियां एक है, हमें किसी भी प्रकार की वो कमजोरी नहीं है, इसलिए मैं ताई को बताना चाहती हूँ, ताई हट अब मैं आई. வித்தியாசம் காட்டுவதாக கூறி நேகா சர்மா இப்போது சிக்கலில் மாட்டிக்கொண்டுள்ளார். துர்க்கை போல வேடமிட்டு வந்ததன் மூலம் இந்துக்களின் மத உணர்வை புண்படுத்தியுள்ளதாக பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. புகார் வந்தால் நேகா மீது நடவடிக்கை எடுப்போம் என்று தேர்தல் அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர். தமிழகத்திலும் இதுபோன்ற சுவாரஸ்யம் நடந்துள்ளது. மதுரையில் சுயேட்சை வேட்பாளர் ஜெயராமன் வித்தியாசமாக கெட்டப்பில் வந்து சிரிக்க வைத்தார். பனியன் கைலி அணிந்து வந்த ஜெயராமன் மதுரை வேட்பாளர் என்று எழுதி வந்து பரபரப்பை ஏற்படுத்தினார். பனியனோட வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒயிட்டு நாயினா அங்கே போறாருன்னு சொல்லிடுவாங்க அதிகாரி எல்லாம். இப்படி வந்து இந்த வேட்புமனு இப்படி வாட்டிட்டு வந்தா என்ன எங்க போற, இந்த வேட்புமனு உள்ள போங்க வந்துருச்சா. இப்ப நீங்க எல்லாம் நாம் வெளியே விடாம இருந்தா நீங்க எல்லாம் பாத்துக்க முடியுமா? மாஜி தேமுதிக பிரமுகரான தேவதாஸ் என்பவர் டெபாசிட் தொகை கட்டுவதற்கு 5000 ரூபாய் சில்லறை காசுகளை கொண்டு வந்து கிறுகிறுக்க வைத்தார். காயின் வந்து எனக்கு அதான் ரெகுலர், நானே வேட்பாளர், எனக்கு வேட்பாளர் சென்னையில நான் எங்க போனாலும் என்னை நானே வேட்பாளர் வர்றாருப்பாங்க. ஏன்னா நான் யாருக்கும் கடன் பட்டதில்லை, யாரையும் ஏமாத்தினதில்லை. பொது வாழ்க்கையில நான் இருக்கிற வழியா ஒரு கேஸ் கூட என் பேர்ல கிடையாது. ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். மக்களுக்கு சேவை செய்கிறார்களோ இல்லையோ எல்லாம் ஒரு பப்ளிசிட்டிக்குத்தான் என்பது நன்றாகவே தெரிகிறது.